இல்லை எங்கே போனாலும் ஒரு 10 பேர் நமக்காக வந்துடுவாங்க. சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் அன்பால் தாண்டா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். டிவி, ரேடியோ, அதுக்கப்புறம் ஆன்லைன், இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலிகான் சார், நீங்கள் எனக்கு சாரி சொல்லவே வேணாம் சார், சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பயமாக இருக்கும் எனக்கு. எதையாவது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது வேறு பக்குன்னே இருந்தது. நல்ல வந்துட்டீங்க. ஏன்னா சிங்கப்பூர் தீபன் வந்து இந்த பேர் வச்சிருக்க அப்போ சந்தோஷப்பட்டிருப்பார், இப்போ வருத்தப்பட்டிருப்பாருன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் வந்து ரேடியோலையும் டிவிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படா படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன மாதிரி காத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தோம். விக்னேஷ் கார்த்திக் வந்து டைரக்டர். ஆனால் நாங்கள் 2 பேரும் எப்பயுமே தலைன்னு தான் கூப்பிட்டுப்போம். அவர் என்ன தலைன்னு கூப்பிட்டுப்பார், நான் ஒரு தலைன்னு கூப்பிட்டுப்பேன். எங்கேயாவது தூரமாக இருந்தால் தலைன்னு கூப்பிட்டா எல்லாம் தலை ஃபேன்லாம் திரும்புவாங்க, தலையா அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கிட்ட போயிட்டு அவரை போய் தலைன்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு தடவை வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஒரு காரில் வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ், நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க அவரை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதிட்டு, நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்கேன், அதை சொல்லவா டைம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னாரு. அதை விட வேறு என்ன டைம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு பாதி ஆஃப் வரையும் சொல்லிட்டார் அவர். இன்டர்வல் வரையும் சொல்லிவிட்டு நான் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப ஷாக்காக இருந்தது, பயங்கர காமெடி. அதில் அந்த இன்டர்வல் கிட்ட ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வந்துட்டு, அவர் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டார். ஏதோ ஒரு ஷாப்புக்கு இறங்கி போயிட்டார். எப்போ வருவாருன்னு தெரியல. நானும் என்னென்ன பண்ணுறது, என்ன அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லார் மாதிரியும் நானும் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் மீதியும் வந்துட்டு பிறகு எல்லா கதையும் சொல்லி முடிச்சோடனே எப்படி இருக்குது அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இந்த படத்தில் நான் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஹீரோவா அப்படின்னோடனே, அப்படியா நிஜமாவே பிடிச்சிருக்கா அப்படின்னாரு. இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி ஓகே, ஏதோ பாசிங்க எல்லாருமே சொல்லிட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்ருக்காங்க, நான் போய் அவங்கக்கிட்ட போய் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து ஸ்டோரி எப்படி எழுதுகிறாரோ அதை விட அவரோட நரேஷன் சூப்பராக இருக்கும். அவர் சொன்னாரே அது விஷுவலாக நம்மளுக்கு எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ரொம்ப பயமாக சொல்லுவார். ஏன்னா இந்த மிமிக்ரி பண்ணும்போது டிவியில் அவரும் நானும் ஒர்க் பண்ணும் போதுலேருந்து, நானும் சிங்கப்பூர் தீபன், விக்னேஷ் கார்த்திக் 3 பேருமே டிவியில் ஒர்க் பண்ணும்போதே கூட இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதே வந்து ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு டேலண்டட் அவருக்கு. அதெல்லாம் மீறி அவர் தன்னடக்கத்தோட உச்சக்கட்டம் வேறு. பயங்கரமாக இல்லை தலைன்னு சொல்லுவார் அவர். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து போய் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு பிறகு அவங்களும் அவங்கள ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உடனே எது என்னையா சொல்லி நல்லா சொல்லி பாருப்பா, வேறு யாராவது பேர் இருக்க போது. இல்லை அவங்க சொல்லிட்டாங்க. யாருன்னு கேட்கும்போது ரெஹானா மேம் அப்படின்னே, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். ரெஹானா மேம் வந்து எனக்கு ரேடியோலேருந்து தெரியும் அவங்கள. எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க, நீ பையன் மாதிரிப்பான்னு 2-3 இடத்துல சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி சொல்கிறதே பெரிய விஷயமாச்சு அப்படின்னு. பட் ஆனால் அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி சான்ஸ் ஒன்று கொடுத்து, நீ தான் ஹீரோ அப்படின்னோடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கனவு வந்து எப்படியாவது ஒரு படத்தில் நடிக்கணும், ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோவாக இருக்கணுன்றது ஆசை தான், பட் ஆனால் கேரக்டர் கிடைச்சாலும் பண்ணணும் அப்படின்றது தான். பட் அந்த 2மே தருணம் வந்து எனக்கு 2 பேர் தெரிஞ்சவங்க, 2 பேரும் ஆப்ஷனே இல்லாமல் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரிலாம் கேட்ட பிறகு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து காமெடி அப்படி பேஸ்டுன்றதுனால வந்து சரி ஓகே நம்மளும் காமெடி தானே பண்ணுவோம், சரி ஓகே அதனால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஒவ்வொரு சீனுமே வந்து பயங்கர செம்ம ஜாலியாக இருக்கும். ஷூட்டிங் முடியும் போது வந்து ரொம்ப அந்த டீமே மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஏன்டா தலையில் என்ன வைக்கல, டீம் வந்து பார்த்திங்கன்னா டீமே ஜாலியாக தான் இருக்கும். லைட்மேன் ஜாலியாக இருப்பார், வச்சுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வச்சுப்பார். அதுக்கப்புறம் டிரெக்டர் டீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அது மிஸ்ஸிங்காக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே வந்து சாங், எப்பயுமே ஒரு சாங் தான் வந்து ரொம்ப வருஷம் பேசப்படும். இன்ன வரையும் ராஜா சார் சாங், ரஹ்மான் சார் சாங் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சில ஹீரோவோட ஹிட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கும் ஏதாவது வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது ரெஹானா மேமோட சாங் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இது சும்மா ரஃப் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படா வரும் அந்த ஹெட்ஃபோனு நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு அப்படியே பயந்துட்டு. அப்புறம் ஃபைனலாக காதில் கேட்ட பிறகு நான் ஒரு 5 தடவை கேட்க ஆரம்பிச்சேன். என் பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்கவே இல்லை நான். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு படமே எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சாங் கிடச்சதுலாம் பெரிய விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து பிஜிஎம் படத்தில் நடுவில் ஒவ்வொரு சவுண்டும் மியூசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு பெரிய ப்ளஸ் தான் விக்னேஷ் கார்த்திக்கும் ரெஹானா மேமும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து சுபா தம்பி பிள்ளை மேம்,
இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். எப்பயுமே அவங்க டெய்லியுமே வந்துடுவாங்க. எப்பப்பெல்லாம் ஷூட்டிங் நடக்குதோ அப்பப்பெல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ டூருக்கு வந்த மாதிரி அவங்க சுற்றி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எங்களை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகேன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக இல்லாத ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் வந்து சஞ்சிதா ஷெட்டி சூது கவுமில் ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ணி இன்விசிபிள் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின்னொன்னே எனக்கு இன்னும் பயங்கர அடிஷ்னல் ஆஃபர் தானே. ஓகே சூப்பர், செம்ம சந்தோஷமாச்சே. இன்விசிபிளாக இதுலேயும் இன்விசிபிள் இல்லை விசிபிள் தான் அப்படின்னா என் சீனை விட அவங்களுக்கு நிறைய சீன் வாங்கி என் கூட வர மாதிரி அப்படிலாம் சொன்னோடனே இல்லை கண்டிப்பாக இருப்பாங்க. அதுனே சஞ்சிதா ஷெட்டி வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே வந்து அவங்க ஒரு சீனியர் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கும். ஏதாவது டேக் போயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாகிடுமே, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு டைம் ஆகுதே அப்படிலாம் சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். பட் ரொம்ப ஸோ ஸ்வீட் அவங்க. எந்த இடத்துலையுமே வந்து அவங்க அந்த ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட பார்க்கவே முடியாது. ஈவன் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மேக்கப்பு, இந்த ஃப்ரேமு, இந்த ஒர்க் பண்ணோம், இப்படிலாம் ஒர்க் பண்ணோம் நாங்கள் அப்படின்னு தில்லாலங்கடியோட நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சூதுகவும் படத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் சஞ்சிதா ஷெட்டிக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்படும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ரசித்த கேரக்டர்ஸில் இந்த படத்தில் சஞ்சிதா ஷெட்டியோட நிறையா சீன்ஸ் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அண்ட் ஈடன் அவங்க இங்கே வரல, அவங்க லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஜோதிகா மாதிரி அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஜோதிகா மேம் மாதிரியே இருப்பாங்க. அவங்க கிட்ட போன பிறகு தான் ஈடன் அப்படின்றதே தெரிய வரும். ஸோ அவங்க இந்த இடத்துல வரல. ஓகே, அவங்களும் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க இதில். அண்ட் சிங்கப்பூர் தீபன் எல்லா சீனுமே என் கூட வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர் அவர். பயங்கரமாக ஸ்கோர் வந்து பண்ணிவிடுவார். கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம இப்படி கவனிக்கலைன்னா உடனே ஒரு டைலாக் ஒன்று போட்டு ஸ்பான்டினியஸாக அந்த இடத்துல அந்த டைலாக் போட்டால் என்ன சிரிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். சூப்பர். வந்து டிஓபி வம்ஷி. இப்போது இந்த சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையாகவே நம்ம தானா அப்படின்ற அளவுக்கு சந்தேகமாக இருந்தது. அந்தளவுக்கு அவர் ஃப்ரேம் வச்சுருக்காரு, நம்மளும் அந்தளவுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட யார் வந்தாலும் நல்லபடியாக தான் காமிச்சிருவார். ஸோ தேங்க்யூ வம்ஷி. உங்களை பற்றி அவர் ஏதோ வேறு எங்கேயோ போயிட்டீங்களா? ஓகே, மைண்டில் கேமரா வச்சுருக்கீங்க, சூப்பர். அண்ட் பிரேம் சார் ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்னார், எடிட்டர் பிரேம் சார். அவர் பேசவே மாட்டார், பேசும்போது எடிட் பண்ணி தான் பேசுவார். அவர் வந்து சார் என்ன சார் படம் எப்படி எப்படி சார் வந்திருக்கு? இல்லை சார் விக்னேஷ் கார்த்திக் காட்டவே மாட்டாராப்ல, நீங்கள் ஏதோ சீன் இல்லை ஜி எப்போயாவது நீங்கள் சொல்லுங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். இல்லை சார் அப்புறமா அவர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து குற்றம் கடிதலோட எடிட்டர் அவர் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ஓகே, அவார்டு வினிங்லாம் பண்ணியிருக்காரு, அதனால தான் பேச மாட்டார் போலக்கு, எடிட் பண்ணி பேசுகிறார் போலக்கு அப்படின்னே. அவர் சஞ்சிதா ஷெட்டியோட பெரிய ஃபேனாக அவர் டீமே சொன்னாங்க, சஞ்சிதா ஷெட்டியோட பெரிய ஃபேன் அவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் போய் கேட்டேன், ஏன் என்கிட்ட பேசிக்க மாட்டேறீங்க? இல்லை படம் பார்த்துட்டேன், படம் பார்த்த பிறகு இப்போ இனிமேல் பேசுவேன் அப்படின்னாரு என்கிட்ட. ஓகே, படம் பார்த்த பிறகு தான் பேச ஆரம்பித்தார் அவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ மகளிர் மட்டும்லாம் ஜோதிகா மேமோட படத்துக்கெலாம் அவர் தான் எடிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எங்களுக்கு கிடச்சது பெரிய லக்கி. அண்ட் வந்து என்டையர் டீம், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டீமு. இல்லை ஒரு சின்ன காமெடி ஒன்று நடந்தது, அதை நான் சும்மா ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஈசிஆர்கிட்ட வந்து ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்தது. நம்ம ஏண்டா தலையில் என்ன வைக்கல இன்சிடெண்ட், ஒரு ஷூட், ஒரு சீன் போயிட்டு இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே இப்படியே கம்முனிட்டு இருந்தேன். அப்போ எங்களை கூப்பிட்டு கேட்டார், சீரியலா படமா? படம் தாங்க. என்ன படம்? தமிழ் படம் தான். இல்லைப்பா யார் ஹீரோயின்? இல்லை ஒருத்தங்க வருவாங்க இப்போ பாருங்க, சமந்தாவா? இல்லை. காஜல் அகர்வாலா? இல்லைங்க, சஞ்சிதா ஷெட்டி. சஞ்சிதா ஷெட்டியா? யார் இது? சூதுகவு படத்தில் நடித்தாங்க, தெரியாமலே வந்துட்டு போமே அந்த பொண்ணு. அந்த பொண்ணா? ஆமாம், அது வராங்க பாருங்கள். ஓகே. ஹீரோ யார்? நான் தானே. என்னது? நான் தானே. சும்மா சொல்லுப்பா, என்ன நீ என்ன மாதிரி தானே வந்து நிற்கிற பார்க்குறதுக்கு? நிஜமாவே நான் தானா? நிஜமாவேவா? உங்கள் அப்பா அந்த படத்தோட ப்ரொடியூசரா? இல்லை. ஓ உங்கள் அண்ணன் தான் டேரக்டரா? இல்லைண்ணே. அப்புறம் எப்படி நீலாம் ஹீரோண்ணே? இல்லை இந்த ரேடியோ டிவிலலாம் இருந்தேன், அப்படியே வந்துட்டேன். ஓ அந்த டைப்பு, இந்த டிவியில் இருந்துட்டு இப்போ ரேடியோவில் இருந்துட்டு எல்லோரும் வராங்க, அந்த டைப்லையா? சரி.
சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தார். ஷூட்டிங்கில் போன பேர் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நல்லா தான்ப்பா பண்ணுற நீ, வெரி குட் அப்படிலாம் கை கொடுத்துட்டு எனக்கு ஒன்றே அவனுக்கு தெரிஞ்சிச்சு சந்தோஷம்னு சொல்லிட்டு போனார். என்னன்னா அப்படின்னு கேட்கும்போது, என் பையனை டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் ஆக போறியான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த மாதிரிலாம் படிட்டான்னு சொல்லுவேன். இனிமேல் ரேடியோவில் சேர்ந்துறா டிவியில் சேர்ந்துறான்னு சொல்கிறேன். பேசாமல் உங்களை மாதிரி அவனே ஹீரோ ஆகிடுவான்ல அப்படின்ட்டார். அவரும் இங்கே கூப்பிட்ருக்கேன், இங்கே உட்காந்துட்ருக்காரு அவர். ஸோ வந்து அந்த ட்ரெண்டில் வந்துட்டுருக்காங்க. போது எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தது ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கும்போது இந்த சான்ஸ் வந்தது. வந்து டீம்மே வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. பயங்கர சப்போர்ட்னா அவ்வளோ சப்போர்ட்டு, எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். பேசும்போது யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் ஸோ சாரி. அண்ட் மன்சூர் அலிகான் சாரோட எனக்கு சீன் இல்லை ஆக்சுவலி. இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நான். ஏன்னா வந்து அவர் வந்து அடுத்த படத்துலையா சார் இல்லை, அவர் வந்து ஹீரோயின் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். ஒருவேளை ஹீரோயினாக இருந்தால் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை மன்சூர் அலிகான் சார் மாதிரி. சரி சார், தேங்க்யூ சார். சரி சார், தேங்க்யூ சார். ஏன்னா அவர் வாய்ஸ்லாம் வந்து மிமிக்ரி பண்ணும்போது நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து அவர் மாதிரி ஏ பார்த்துடா அப்படின்னு பேசும்போது அவர் முன்னாடி இப்படி இருக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தேங்க்யூ சார், நீங்கள் ஆக்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு. அண்ட் வந்து யோகி பாபு, அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார், இன்னும் நிறைய பேர் வந்து டீமில் இருக்காங்க நடித்தவங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். பாக்யராஜ் சார் வந்து அவர் ஒவ்வொரு படமும் வந்து நீங்கள் 100 தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய இயக்குனர். ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் போட்ட ஸ்க்ரீன் பிளே தான் வேர்ல்டு லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் சார். புரியுமா மேம், உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப அழகான ஒரு இப்போ வரைக்கும் நீங்கள் ஹீரோயின் தான் நீங்கள் எங்களுக்கெலாம். அண்ட் ஜிகே ரெட்டி சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். அண்ட் ஹிப்ஹாப் ஆதி எதை பண்ணாலும் வைரல் பண்ணிட்டு வரவர். ஒரு பக்கத்தில் உட்காரதே எனக்கு கொஞ்சம் வைரலாக தான் இருக்குது. கொஞ்சம் வைரல் ஃபீவர் வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்கள் படங்கள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, மீசிய முறுக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த கூட்டத்தில் ஒருத்தனா நின்று நானும் கிளாப் பண்ணுவேன் கண்டிப்பாக. அண்ட் வந்து சார் 2 பேருக்குமே கனடா ப்ரொடியூசர்ஸ் 2 பேருமே டிப்டாப்பாக வந்திருப்பாங்க. இதில் சார் வேறு எங்கள் படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கார். அந்த சீன் எடிட் பண்ணாமல் நான் பார்த்தேன். அப்பயும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எடிட் பண்ண பிறகு பார்த்தேன், அப்பயும் என்ஜாய் பண்ணேன். ஸோ சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலா மாஸ்டர் மேம், டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோவில் வந்து பயங்கரமாக சீசன் 1லேருந்து ஆரம்பித்து சீசன் தெறிக்க விட்டது வந்து கண்டிப்பாக மாநாட மயிலாட தான். கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய பேர் குரூம் ஆகி இப்போ நிறைய பேர் மாஸ்டர்ஸாக இருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக அந்த பெருமை எல்லாமே கலா மாஸ்டருக்கு மட்டும்தான் சேரும். அண்ட் நீங்கள் எங்களுக்கு வந்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ணல, யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப சாரி. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு.